ஒரு 2 நிமிஷம் ஏதாவது பில்டப் பண்ணலான்னு பார்த்தா தோழர் பக்கத்தில் வர நிற்கிறாங்க. அது ஒரு மாதிரி தம்ப்நெயில் ரெடி பண்ணியிருப்பாங்க. நல்ல கண்ணுவை தோற்கடிக்க போகிறேன், கூட்டணிக்குள் குழப்பம், எதையும் சந்திக்க தயார், திருமா மேடையில் ஆவேசம். பனையூரை விட்டே வெளியில் வராமல் இருக்கிறவர் அவர் உட்காந்துக்கிட்டு வரலாம் இல்லையா, ஆட்சியில் பங்கு கொடுக்கலாம் இல்லையா, அதுக்கு தான் ஒரே போடா போட்டார். என்ன ஆடி தள்ளுபடியில் துணி விற்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. தோலில் இப்படி கை போட்ட உடனே ஒரு அப்பாவை போல ஒரு 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 தோழன் போல ஏன் தயங்கணும், நில்லுங்க, என்னை பார்த்தா என்ன பலவீனமானவனா தெரியுதா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கேட்டுட்டு இப்படி நிமிர்ந்து பார்த்தார்னா அதுதான் திருமாவளவன், அதுதான் தொல் திருமாவளவன். அடுத்து ஆவலோடு எதிர்பார்த்த உரை, ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்க போகிற ஒரு முழக்கம். ஒரு 2 நிமிஷம் ஏதாவது பில்டப் பண்ணலான்னு பார்த்தா தோழர் பக்கத்தில் வர நிற்கிறாங்க. அது ஒரு மாதிரி சின்ன வயசுலேருந்து ஒரு உருவம் புகைப்படங்களில் ஊரில் ஒரு பேனரில் பார்த்த ஒரு முகம், அந்த முகத்தில் அன்பும் கனிவும் பாசமும் தெரியும். ஆனால் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியினுடைய போஸ்டர் வரும்போது கர்ஜிக்கிற மாதிரி இருக்கும். பல நேரங்களில் அதை கடந்து போகும்போது பெரிய தலைவர் போல இருக்கு, இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் பெரிய இடத்துல இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க, யார்கிட்ட பழகுவாங்க, அந்த அந்த ஒரு நாயக பிம்பம் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும்ல. அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லார் மீதும் அந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும்ல. அப்படி நான் பார்த்தபோது எழுச்சி தமிழர் அவர்களையும் அப்படித்தான் நானும் பார்த்தேன். என்னைக்கு நேரில் சந்திச்சனோ அன்னைக்கு அந்த நான் கற்பனை பண்ணி வைத்திருந்த பிம்பங்கள் எல்லாமே சுக்குநூறாக உடைச்சிட்டு தோலில் இப்படி கை போட்ட உடனே ஒரு அப்பாவை போல ஒரு 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 தோழன் போல ஏன் தயங்கணும், நில்லுங்க அப்படின்னு சொல்லி பேசின உடனே எல்லா விதமான உணர்வுகளும் கண்ணீராக நின்னது. அந்த அந்த சந்திப்பில் எந்த வார்த்தையும் என்னிடம் இல்லவே இல்லை. தோழரை சந்தித்தோம், தோழர் பேசினார், அதை கேட்பதற்காக போவோம் அப்படின்றதுக்காக போனேன். ஆனால் அந்த தொடுதலும் அந்த அரவணைப்பும் அவர் மீதான ஒட்டுமொத்த பிம்பத்தையும் எனக்கு இன்னொரு மடங்காக உயர்த்தியது. எப்படின்னா, அந்த கம்பீரம் மட்டுமல்ல, அந்த அன்பும் அந்த அரவணைப்பும் அந்த ஆறுதலும் எனக்கு மட்டும் இல்லை, அன்னைக்கு நின்ற நூற்றுக்கணக்கான மக்களுக்கும் கிட்டத்தட்ட 6 மணி நேரமாக நின்ற இடத்தில் நின்று கொண்டே வர வர ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆறுதல் சொல்லி அனுப்பினார். ஒவ்வொருத்தவங்களையும் அவர்களுடைய முழு கருத்துக்களையும் கேட்டார். ஒவ்வொரு முறையும் ஊடகங்களில் அவர் பேசும்போதும் பத்திரிகையாளர்கள் அவர்களிடம் கேட்கும்போது தன்மையாக அவர் பேசும்போதும் அவர் ரொம்ப சாஃப்டாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஒரு என்னை பார்த்தா என்ன பலவீனமானவனா தெரியுதா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கேட்டுட்டு இப்படி நிமிர்ந்து பார்த்தார்னா அதுதான் திருமாவளவன், அதுதான் தொல் திருமாவளவன் அப்படின்னு ஃபயர் பிஜிஎம் போடுற மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்கிறாரு அப்படிங்கிறதே ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய எவ்வளோ பெரிய வேல்யூன்றது ஊடகங்களில் இயங்கக்கூடிய எங்களுக்கு தெரியும். அப்படியான ஒரு தாய் சிறுத்தை. எங்கள் ஒவ்வொருவருக்கும் அரசியல் ரீதியாக ஏதாவது ஒரு கிளாரிட்டி தேவைப்படுது அப்படின்னா முதலில் இந்த பிரச்சனை குறித்து எழுச்சி தமிழர் என்ன பேசியிருக்கிறார், என்ன எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறத தான் தேடுவோம். அப்படி எங்களை இன்றளவும் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் எங்களை வழிநடத்திக்கிட்டு இருக்கிறீங்க தலைவர் அவர்களே. நீங்கள் இன்னும் வழிநடத்த வேண்டும். பேரலை, யூடியூப் ரூட்டஸ் மாதிரியான ஊடகங்கள் அடுத்த தலைமுறைகிட்ட போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த அறிமுகத்தை திருமா அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கடமை. அடுத்த தலைமுறை இளைஞர்கள் எங்களை போன்று வரக்கூடிய நபர்களிடம் விரல் நீட்டி சொல்லுவதற்கு ஒரு ஒப்பற்ற தலைவன் என்கிற ஒரு முகம் இருக்குமானால் அது நீங்கள் தான். எங்களை வழிநடத்தி கொண்டே இருங்கள். இந்த கருத்தரங்கம் உங்கள் வருகையால் சிறப்பித்திருக்கிறது. நீங்கள் உரையாற்ற வேண்டும். இந்தியாவே நாளை அலற வேண்டும். நினைத்தது போலவே ஒரு ஃபயரான ஸ்பீச் நடந்து முடிஞ்சிருச்சு. இது கான்ஸ்டியூஷன்லேருந்து அம்பேத்கர்லேருந்து சாவர்கர்லேருந்து இந்தியா உலக நாடுகள் வரைக்கும் எல்லா பக்கமும் அந்த உரை போயிருச்சு. ஆனால் தம்ப்நெயில் ரெடி பண்ணியிருப்பாங்க, நல்ல கண்ணுவை தோற்கடிக்க போகிறேன்,
கூட்டணிக்குள் குழப்பம், எதையும் சந்திக்க தயார், திருமா மேடையில் ஆவேசம். தம்ப்நெயில போட்டுட்டு இந்நேரம் 4 அரசியல் விமர்சகர்கள் ஹைவேஸ்ல பறந்து வந்துகிட்டு இருந்திருப்பாங்க. ஆக இன்று தலைவர் பேசி இருக்கக்கூடிய இந்த பேச்சு மிகப்பெரிய அளவிற்கு பல்வேறு விளக்கங்களை கொடுத்திருக்கிறது. இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்ள விரும்புகிறோம். திருமா கடந்த 2-3 மாதங்களாக இந்த சர்ச்சைகள் இதோடு சேர்த்து தலைவர் அவர்களுடைய பெயர் அடிபட்டு கொண்டே இருப்பதாக பல நேரங்களில் நம்ம எல்லாம் பேசணும். இந்த சர்ச்சைக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, சூப்பர் ஸ்டாராக அவர் இருக்கிறாரு. இன்னைக்கு அரசியல் களத்தில் அவருடைய வாக்கு வங்கியும் அவரும் யார் பக்கம் வரணும் அப்படிங்கிற அந்த டிமாண்ட் அவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறார். அதுக்காக கேட்டுட்டே இருக்கிறாங்க. நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, நடிகர் ரஜினிகாந்த் படம் அவரை வச்சு படம் எடுக்கணும்னா போட்ட காசு வந்துருந்தான், மறுக்கலை. உங்களை வச்சு படம் எடுத்தால் போட்ட காசு வந்துரும்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் ஒரு மாதம் டேட்டு கொடுத்து நடிச்சுட்டு போங்களேன் அப்படின்னு கேட்க முடியுமா? ரஜினிகாந்த்கிட்ட போயோ வேறு யார்கிட்டையும் நடிகர்கள்ட்ட போய் கதை கொடுக்கணும், யார் டைரக்டரு, ஸ்கிரிப்டு என்ன மாதிரி நான் எடுத்து காட்டுவேன் அப்படின்னு சாம்பிள்ஸ் எடுத்து காட்டணும்ல. அப்படி யாராவது ஒருவர் எழுச்சி தமிழர்கிட்ட வந்து அந்த கூட்டணியை விட்டு நீங்கள் வருவதற்கு நான் இந்த மக்களுக்காக இதையெல்லாம் உழைத்து காட்ட விரும்புகிறேன், நான் இந்த பிரச்சாரத்தில் உங்களோடு கூட நிற்க விரும்புகிறேன், பிஜேபியை சனாதனத்தை உங்களை விட மூர்க்கமாக உங்களோடு சக மேடை போட்டு நான் விமர்சிக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் சொல்லுவாரா? அப்படி சொல்லிட்டு அவர் கூட்டணிக்கு கூப்பிட்டார்னா அதில் ஒரு லாஜிக் இருக்கு, சரின்னு பேசலாம். அது இல்லை. இன்னொரு பக்கம் பனையூரை விட்டே வெளியில் வராமல் இருக்கிறவர், அவர் வந்து உட்கார்ந்துக்கிட்டு வரலாம் இல்லையா, போகலாம் இல்லையா, ஆட்சியில் பங்கு கொடுக்கலாம் இல்லையா, அதுக்கு தான் ஒரே போட்டார். என்ன ஆடி தள்ளுபடியில் துணி விற்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கறதுல என்ன பேச்சு அப்படின்னு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறாங்க. அப்போ எந்நேரமும் மக்களோடு அரசியல் களத்தில் நிற்கக்கூடிய எழுச்சி தமிழர் அவர்களை ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் நபர் ஒருத்தர், இப்போ புதுசாக வந்த குழந்தை ஒருத்தர், எங்கள் கூட நீங்கள் கூட்டணிக்கு வந்தால் உங்களுக்கு நாங்கள் அதிகாரத்தில் பங்கு தருவோம் இல்லையான்னு சொன்னால் வந்து நிற்கணுமா? நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியில் வா தம்பி அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய சிறுத்தைகள் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி ஒட்டுமொத்தமாக தங்களுக்கு எதிராக, தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டுகளுக்கு எதிராக யாரெல்லாம் கம்பு சுத்துகிறார்களோ அவற்றை எல்லாவற்றையும் விடுதலை சிறுத்தைகள் அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறார்கள். காரணம், இது அவர்கள் பார்த்து உருவாக்கிய கூட்டணி. இந்த கூட்டணியை சிந்தாம செதறாம ஒட்டுமொத்த இந்தியாவின் வெற்றி கூட்டணியா மாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குன்னு ஒவ்வொரு மேடையிலும் எழுச்சி தமிழர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்த அதிகாரத்தை அடையும் வரை இந்த கூட்டணியை ஒருபோதும் யாராலும் சீண்ட முடியாது என்பதை இந்த மேடையிலும் ஒரு முறை பேசியிருக்கிறார். மிக்க நன்றி தோழர் அவர்களே, தலைவர் அவர்களே, நன்றி. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் இவ்வளவு நேரம் நிகழ்ச்சிக்காக வந்திருந்தது, கவர் செஞ்சு எல்லா சேனல்கள்லையும் லைவையும் பார்க்க முடிந்தது. உங்கள் எல்லோருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியை தொடக்கத்திலிருந்து ஏற்பாடு செய்வதற்கு பல்வேறு வகைகளில் உதவி செய்த யூடியூப் ரூட்டர்ஸ் மற்றும் பேரலையில் வேலை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் நன்றிகள். ஹரிபிரசாத்திலிருந்து, சந்தோஷ்லேருந்து, அகிலன் தோழர்லேருந்து, சுபான்லேருந்து எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. இந்த பக்கம் யூடியூப் ரூட்டர்ஸ் சத்யா உட்பட, பாட்டர் உட்பட எல்லாருக்குமே நன்றி. கேமரா விஜய் ஸ்பெஷல் தேங்க்ஸ். இப்படி எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. எல்லாருடைய கூட்டு உழைப்பால் இந்த கருத்தரங்கம் மிக விமரிசையாக நடந்து முடிந்திருக்கிறது. இந்த அரங்கம் ரொம்ப முக்கியமான அரங்கம், அதை குறிப்பிட்டு சொல்லணும். இந்த அரங்கத்தில் என்ன ஸ்பெஷல் எதுக்காக அப்படின்னா, இங்கே வந்து பூணூல் சடங்குகளோடு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு அவங்க அனுமதி கொடுப்பதல்ல, அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் இந்த வேள்வி வளர்த்து மூட நம்பிக்கைகளை பிரச்சாரம் செய்யக்கூடிய விஷயங்களுக்கும் இங்கே அனுமதி இல்லைன்னு டிக்ளேர் பண்ணவங்க. இவ்வளோ பெரிய இடத்துல, இவ்வளோ பெரிய வாடகைக்கு இருக்கக்கூடிய அந்த கட்டடத்தில் அதெல்லாம் பிஸ்னஸாக பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம். ஆனால் அப்பேற்பட்ட கொள்கைவாதி இந்த மண்டபத்தினுடைய உரிமையாளர் சாதி மறுப்பு, சுயமரியாதை திருமணங்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு சிறப்பு சலுகையாக இந்த மண்டபத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். யாரேனும் வாய்ப்பு இருந்தால் அவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். பல்வேறு ஊடகங்களில் இந்த நிகழ்வு குறித்து விளம்பரப்படுத்திய ட்ரைப்ஸ் கரிகாலன், அரண்சை, சவுத் பீட், ஒப்பீனியன் தமிழ் யாசிர் உட்பட எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. எழுச்சி தமிழர் அவர்களுக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் தகும், ரொம்ப நன்றி. மூத்த பத்திரிகையாளர் ஆழி செந்தில்நாதன் அவர்களுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு நேரம் இருந்து பார்த்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி. பேரலை மற்றும் யூடியூப் ரூட்டர்ஸ் வாசகர்களுக்கும் நன்றி.